என்ன காளைண்ணா இது? கேகாட் மாடு. ரேஸ் காளையா? ரேஸ் ரேஸ்க்கு ஓடிக்கிட்டு இருக்கா? பல்லு வச்சுருந்தா? பல்லு இப்போ 6 பல்லு. சரி. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 35,000. 35,000. நாட்டு காளை அப்படின்னு எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கோயில்பட்டி. ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்க. 9361380882. இந்த மாதிரி காலை வந்து அவங்ககிட்ட வாங்கிடலாம். ரேஸ் காலை வேறு வச்சிருக்கீங்களா? வந்தால் வாங்கிடலாம். ஒரு பஞ்சாயத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. தம்பி அங்கிருந்து வந்திருக்கு. அது வெளியே வெட்டி மாட்டேன் சந்தோஷமா. இன்னும் பிடிக்குது. வெட்டிக்காரங்களே 28 ரூபாய்க்கு காட்டினாங்க. மாரமலை தான் அவங்க அது என்னது? ஆனால் வேலையில் எந்த தப்பு இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை கயிறை கொடுங்க. கட்டுப்படா கட்டுப்படம் இல்லைன்னு கயிறை பிடிச்சி அப்படியே உன் கையில தரேன். அப்படியே உன் கையில தரேன். குடும்பம் என்னதான் சொல்லுதாரு பாப்பா. ஒரு ஆள் கோயில போட்டோம். வாய் சுத்தம். ஆழ்வாய் பண்ணுவோம் கேட்டனாக்கா 18க்கு அவ்வளவுதான். அது சாத்தியமே கூடாது. அப்படின்னு கால வேண்டாம். எவ்வளவுக்கு முடிஞ்சு? 27,000. வளர்ப்புக்குது. மணியே 1 லட்சம் வாங்கி போட்டிருக்கான். ஆள் அப்படி ஆள் தான். இது என்ன காலண்ணா? காங்கேயங்க. பல்லு வச்சிருந்தா? பல்லு போட்டிருக்காத. பல்லு போட்டிருக்காது. நானும் இங்கே பல் போடலன்னே மாட்டேன். எல்லாம் மாடு வண்டி அடிக்க மற்ற எதுக்கும் சீரான மாடு. நல்ல மாடியா கொடுக்கலாம். என்ன சொல்லாமல் கேட்கல. இந்த
சொல்றாங்கண்ணா? 1 ரூபா சொல்றாருயா. 1 லட்சம் ரூபா. ஒரு 60 ரூபாய்க்கு கேட்டு பார்த்தா அவர்கிட்டே ஒட்ட வரப்படுறாங்க. ஓ சரி. இந்த ரேட்டுக்கு அந்த ரேட்டுக்கு பக்கத்தில் வர மாட்டீங்க? 60,000 ரூபாய் கேட்டுருக்கேன். ஒட்டவே மாட்டாங்க. சரி. 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் வாங்கி கொண்டு எடி எப்படி இப்போ வேலை இல்லைங்களா? ஆமாம். மழை தண்ணி இருந்தால் வேலை இருக்கு. கொடுக்கலாம் இல்லை எப்படி வீடு வேலை பார்க்க இதை வச்சு சும்மா சோவுக்கு வண்டியை போட்டு தோட்டத்துக்கு வர வீட்டுக்கு வர இருந்தால் மாடு கணத்துக்கும் வெயிட்டுனாலும் வித்து போகலாம். இன்னைக்கும் எங்கேருந்து வாங்க வந்தீங்கன்னா? நாங்கள் வளநாடு பக்கம் சென்னல்பட்டி. இந்த காங்கேயங்கால ஜோடி எவ்வளோ சொல்றீங்கண்ணா? இந்த விஷயம் இதை வந்து 90 ரூபா சொல்லேன். 90,000. எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கண்ணா? 5 ரூபா குறைச்சி கொடுக்கலாம். 85,000னா கொடுப்பீங்க. பல்லு போடல அப்படி சொன்னா? ஒன்றுக்கு 2 பல் போட்டு 1 பல் போடல. எவ்வளோ நாள் ஆகுண்ணா பல்லு போட? பல் போட எவ்வளோ 5-6 மாதம் ஆகும். இது வண்டி மாடுக்கு பழகிருக்காண்ணா? வண்டி உழவு போன அடிச்சது எல்லாம் பழக்கி வச்சிருக்கீங்க. இந்த காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 95 43 43 35 89. காலை நல்ல காலை. இது மாதிரி வேறு ஜோடி வச்சிருக்கீங்களா? வந்தா வாங்கிடலாம். அண்ணா இது என்ன காலைண்ணா? கண்ணாரம். அப்படியா? அங்கேயும் காலை. பல்லு வச்சுன்னா? பல்லு 2 பல்லு. இளங்காலை தான். இது வண்டி மாட்டுக்கா? வண்டி மாட்டுக்கு தான். சரி. ஒரு காலை கொண்டு வந்திருக்கீங்களா? எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 45,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 40 கேட்காங்க. 2,000 கூட வந்தா கொடுக்கலாம். 42,000 வந்தா கொடுத்துருவீங்களா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? மணித்தார். நீங்க வியாபாரியாண்ணா? உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 90 95 24 72 14. இதை மாதிரி காங்கி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாமா? வேற வச்சிருக்கீங்களாண்ணா? சரி. எத்தனை கொண்டு வந்தியா? 5. 5 கொடுத்துட்டீங்களா? ரேட்டு பரவாயில்லையாண்ணா? வந்ததுக்கு எதுவும் கிடைச்சிதா? சரி. காங்கியும் காலை போயிடும் அப்படி தானே? என்னைக்கு இருந்தாலும் காசு தான். சரி. சரி. இது ரேஸ் காலைக்கும் பயன்படுத்தலாமா? ரேஸ் காலைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்குள்ள அமைப்பு இருக்கா? அமைப்பு இருக்கு. சரி. நம்ம பழக்கிடணும். நம்ம தான் பழக்கணும். சரி. அப்போ வாங்கினா லாபம் தான். ரேஸுக்கு ஓட விடலாம். ரேஸ் காலை. ரேஸுக்கு ஓடினா காலை 1 லட்சத்துக்கு விற்கும். ஆமா. அந்த பிரியர்கள் வரணும். இன்னைக்கு வரல அப்படி சொன்னா? அவர் எப்படி அழைக்கிறது எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு வரல. 35 ரூபா சொன்னேன். அவர் கைப்பா இருக்குது எனக்கு தெரியும். ரேஸ் கண்டா எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? வாங்கிக்கிட்டீங்களா? அது நாட்டு கண்டா?
கண்ணாரமா கண்ணாரம் சரி. ரேஸுக்கு பழகினதா பழக்கணுமா? வாங்கியிருக்கேன் நம்ம கொண்டு போய் பழக்கணும். அப்படியா? அப்போ நிறைய செலவு பண்ண தயாராக இருக்கிறீங்களா? வீட்டில் ஒன்று இருக்கு. ஜோடி கரெக்டாக இருக்கும். வீட்டில் ஒன்று இருக்கு. எங்கேருந்து வந்து வாங்கியிருக்கீங்க? சந்திர மேலே சந்திர தாங்க. அதான் நீங்கள் எங்கேருந்து வந்து? கைக்குளம். கைக்குளம். அங்கே ரேஸ் பிரிய இருக்காங்களா? அங்கே எப்படி இருக்காங்க? அப்படியா? நீங்கள் எத்தனை கண்டு வச்சிருக்கீங்க? நம்மகிட்ட ஒரு 10 மாடு இருக்கு. 10 மாடு எல்லாம் ரேஸுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணியெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டில் வளர்க்குறாளா? சும்மா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வளர்ப்போம். யாரும் வந்து கேட்டால் கொடுப்போம். இது எவ்வளோ முடிஞ்சுதுண்ணா? 15 ரூபா. 15,000. பல்லு போடல. எவ்வளோ நாள் ஆகுண்ணா? பல் போட ஒரு வருஷம் ஆகும். சரி. நீங்கள் இதை மாதிரி கண்டு கொடுக்குறா இருந்தால் என்ன ரேட்டு கொடுப்பீங்க? இப்போ வந்து 1000 ரூபா கிடைச்சா 500 ரூபா கிடைச்சா அந்த மாற்றிட வேண்டியது. அவ்வளோதான். போதும். பெரிய ஆசைப்படலை. சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 877 866 51 93. இந்த மாதிரி ரேஸ் கண்டு காலை எது வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி எதுனாலும் இருக்கு. வந்து வாங்கி அதில் எது சந்தேகம் வேணாலும் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். சரி. தாயணிக்கியா லட்சக்கணக்கில் கொண்டு விட்டு போறியா? ஏய் காய் கேட்க இது என்ன காலைண்ணா? இது வந்து இருப்பிளாட்டு. இது வண்டி மாடா? வண்டி மாடு. ஒரு காலை. ஆனால் இதுக்கு ஜோடி சேர்த்துக்கணும். பல்லு வச்சுன்னு 4 பேர். எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? எங்கே கொண்டு? இது எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 40,000. எவ்வளோண்ணா முடியும்? காலை 20 ரூபாய்க்கு கேரளாக்கா? எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? அவங்க வெட்டுக்கு அப்படி தான் கேட்பாங்க. வளர்ப்புக்குள்ள ஆட்கள் வந்தால் தான் அதுக்கு ரேட்டு வரும். 3 வாரம் மோதமாக இருக்கு. சரி. ஃபைனலாக எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? 30,000. 30,000. இது உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் 90 47 27 37 39. இந்த காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேற வச்சிருக்கீங்களாண்ணா? அது மாடு ஏற்பட்டு ஒரு வாரம். இந்த கலருக்கு ஒரு ரேட்டு உண்டுலாண்ணா? அப்பெல்லாம் கிடையாது. சரியா? கலராக தானே. எவ்வளோக்கு முடிஞ்சீங்கன்னா அந்த காலை? அது 90,000. 90,000. பல்லு சேர்ந்துட்டு வயசாகிட்டு அதான் போகுதா? கேரளாவுக்கு போகுதா? எவ்வளோ சொன்னாங்க? 1,30,000 சொன்னாங்க. நீங்கள் 90,000 முடிச்சிருக்கீங்க. அது நாட்டு காளையாண்ணா? நாட்டு காளை. எடுங்க. இது கிடா அப்படி சொன்னா? எத்தனை கிடா கொண்டு வந்திருக்கியா? 13 தான் இருக்கு. 13. எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா? நமக்கு திசையம் ஒரு கிடா கண்டு எவ்வளவு சொல்றீங்கன்னா? 15 ரூபா. எவ்வளோண்ணா கொடுப்பியா? 14,000. நீங்க வியாபாரியாண்ணா? ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 63 83 50 34 23. இந்த மாதிரி கிடா கண்டு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேற மாடு எருமை எல்லாம் வாங்கிடலாம். எருமை பால் மாடு எதுனாலும் வாங்கிடலாம்.
வேற வச்சிருக்கியா? மாடு 50 மாடு இருக்கு. அப்படியா? திசையெல்லாம் வந்தால் வாங்கிடலாம். திசைகளில் எங்கண்ணா? இது நம்ம திசையில பக்கத்தில் தான் நடக்குது. சரி. அவங்க கால் பண்ணாலே வாங்கிடலாம். என்ன இனம்ண்ணா? இது ஒரு இனம் இது நிறை. அப்படியா? ஆமாம். நல்லா வளருமா? வளர கொஞ்சம் இது நாட்டு எருமை தான் இருக்கும். நாட்டு ஆமாம். கேரளா கேண்டி கொண்டு வந்தீங்களா? இது வளர்ப்புக்கு நடுப்பாங்கன்னு கேரளா கொண்டு போனாலும் எப்படினாலும் போவோம். சரி. ஆமாம். எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 13 ரூபா நறுப்பு கேட்காங்க. சரி. நீங்கள் 14,000 ரூபா கொடுத்துடலாம். கூட ஒரு 500 இருந்தால் கொடுத்துருவீங்களா? 13,500 கொடுத்துருவீங்க. 14 ரூபா கொடுத்துடலாம். சரி. மொத்தமாக வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். மொத்தம் நல்ல எருமாடு, பால் மாடு, சென மாடு எதுனாலும் கிடைக்கும். வாங்கிடலாம். இது நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களாண்ணா? எத்தனை கிடா கொடுத்துருக்கியா? எத்தனை கிடா? 4 கிடா. எங்கே கேரளாவுக்கு போகுதாண்ணா? ஒரு கிடா எவ்வளோ கிரேண்ணா? இது 23,000 கொடுத்துருக்கோம். 23,000 முடிச்சிருக்கா? 25,000. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்கண்ணா? எவ்வளோ எதிர்பார்த்தியா? நாங்கள் 30 ரூபான்னு வாங்கினோம். வாங்கினா கூட சுமாராக தான் பெரிய அப்படியா? சரி. அடி வாடகை கிடைக்குமா? கண்ணுட்டி அவ்வளோ விற்காம நிற்கலாம். ஆமாம். லாபம் இல்லாமல் கொடுத்துருக்கியா? அப்படி சொன்னா சரி. ரொட்டேஷனுக்கு ஆகுமா? ஆமாம். ஏதாவது ஒரு அடிக்கடி. சரி. 25,000 ஒரு கிடா. ஆமாம். சரி. ஏதாட்டி இருந்தால் இப்போ நீ இன்னும் மூடி தள்ளிக்கான்னு சொல்லுவேன். நான் வாங்கினது அந்த ஃபோட்டோ எடுக்கலாம் இருக்கா டிரைவர் வந்து வண்டிக்கு என்ன தெசை விலைக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஆமா ஆமா ஆமா. வாரம் வாரம் வந்து வாரம் ஒன்று வாங்கிடுவோம். இது என்னண்ணா? சிந்துவா? சிந்தி. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் சென்னை தான் வாங்கியிருக்கு. பால் 4 வரும். 7 லிட்டரு. ஆமா. வியாபாரத்துக்காக வாங்கிட்டு போறீங்க? வியாபாரத்தை வாங்கிட்டு போவோம். யாரும் கேட்டா கொடுப்போம். ரெண்டாம் கோட்டு வளர்க்குறோம். வாரம் ஒன்று வாங்கிடுவோம். சரி. இது எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது ஒரு 2-3 தீனி இருக்கும். சென்னையா? ஆமா. கண்ணுட்டி இல்லை? கண்ணுட்டி கிடையாது. கைக்கிறோம். சரி. கைக்கிறோம். ஆமா. சரி. எவ்வளோக்கு முடிஞ்சீங்கன்னா? 30,000. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 35 சொன்னாங்க. 35. நீங்க பேசி 30,000க்கு வாங்கிருக்கீங்களா? ஆமா. வாங்கின லாபமா? ஆமா. பரவாயில்ல. கூட ஒரு 2 ரூபா வந்தா கொடுத்துருவீங்களா? ஆமா ஆமா. அவங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் நமக்கு தெரியாது. திசைவிலையில் எங்க வரணும்? திசைமலையில வந்து மாதவளம் சொன்னா தெரிஞ்சிடும். சரி. பக்கம் மகாதேவன். சரி. ஆமா. வாரம் வந்து ஒன்று வாங்கிடுவோம். சரி. என்ன கிடாரியா? ரெண்டுமே கிடையாது. 2 கிடாரி. ஒன்று கச்சே பொண்ணு. அது எக்ஸ்எம் கிடாரி. இது கிருது கிடாரி.
இது நீ செனை பிடிக்க எவ்வளோ நாள் ஆகணும்? 6 மாதம் ஆகும். 6 மாதம் வளர்த்தா போதும். அப்புறம் செனை பிடிச்சி பால் கறக்கலாம். நல்ல கறவை. 2 கிடாரி சேர்த்து எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 26 ரூபா இருக்கு. 2 கிடாரி 26,000. 26,000. நீங்கள் விலை அவ்வளோதாண்ணா? அவ்வளோதான், குறைச்சி தான் இருக்கு. அப்படியா? சரி, நல்ல கிடாரி. நல்ல கிடாரி. நீங்கள் பால் சித்திரம் ஆவுடையா அங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்க. இந்த மாதிரி கிடாரி வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். ரைட். எத்தனை வச்சிருப்பீங்கண்ணா? மாடு 10 மாடு எடுக்கும். சரி, வந்தா பார்த்து வாங்கிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 94 89 52 85 93. ஆனால் நீங்கள் கிருதுக்கு ஸ்பெஷலிஸ்டாங்க. ஆமாம், கிருது அணி வந்ததில்ல. அப்போ எப்பவுமே கிருது கொண்டு வருவீங்க ரெகுலராக. கிருது வாங்கினா உங்கள்கிட்ட தான் வாங்கிடலாம். இது கிருது கிராஸ் தான், ஒரிஜினல். பால் நல்லா இருக்கும். பால் நல்லா அந்த அமைப்பு இருக்கு. வாங்குறவங்களுக்கு லாபம். கேட்டேங்க. இது பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 5-6 இருக்கும். கேரளா மாடு 11 லிட்டரு. ஆமா. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2000. கண்டு என்னண்ணா? கண்ணுக்குட்டி காலங்கண்ணு. காலக்கண்ணு எவ்வளோ முடிஞ்சுண்ணா? 40,000. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா? இன்னொரு மாமா மாடு வாங்கிருக்கு. வந்தாச்சு மாடு. அது என்ன கிடாரிண்ணா? அது என்ன கிடாரிண்ணா? சாதி கிடையாது. கிராச்சி. அப்படியா? ஆமா. எவ்வளவு முடிஞ்சுண்ணா? எவ்வளோ? 12 ரூபா சொன்னேன். 12 சொன்னேன். என்ன 8.5 கொடுத்துருக்கேன். 8,500. சிந்து கிடாரி. சரிண்ணா. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கிழக்கு கடம்பூர் பக்கம் கொண்டு வந்தேன். சரி. நீங்கள் வியாபாரி? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. சரி, ஃபோன் நம்பர் அங்கே கிடக்கு. சரி, நீங்கள் அவ்வளோதான் விலை போச்சா? ஆமாம், நான் சொல்ல அடுத்த வாரம் சொல்லுவேன் உங்களுக்கு. சரி. இது ஏதாவது கிடைக்குமாண்ணா உங்களுக்கு? இது கொடுத்ததில் ஏதாவது கிடைக்குமா? லாபம் வரும், நட்டமும் வரும். என்ன வாங்கினதுக்கு அங்கேயே கழிச்சு போக வேண்டியா? ஓ, சரி. ஆமாம். எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா? 8 கொண்டு வந்தேன். 8 போயிடுச்சு. சரி. மாப்பிள்ள பார்க்காத நேரம் வாங்கி தந்தேன். 500 பார்க்க வாங்கிட்டு 500 பார்க்கண்டா. கூடப்பா 500 குறைச்சு கூடப்பா. நான் சொன்னேன் ஓட்டு விடு 7 போட்டு விடு ஆட விடு விடு அவர் வேண்டாம் அது என்ன மாடுண்ணா? அது ஜெர்சி. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 4 இருக்கும். கண்ணுக்குட்டி கிடையாது. ஒரு 4 இருக்கும். மாடு நீட்டு போக்கில் இல்லை இருக்கா? கலர நீட்டு போக்கு இருக்கு. பால் எவ்வளோ இருக்கு? பால் எவ்வளோ இருக்கு? பால் ஒரு 10 லிட்டர் இல்லை. ஒரு நல்லா ஒரு 4-3 7 வரும். 7 லிட்டர் பால் வரும். எவ்வளோ கேட்டியா? நான் 27 கேட்டேன். அவரு எவ்வளோ சொல்றாரு? அவரு 32 முடியலையா? முடியல. நல்ல செயின் சரியான. சரி, இன்னைக்கு விலை அவ்வளோதானா?
நல்ல ஒத்துழையா மாடு நல்ல 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 வியாபாரம். நல்ல விலை நல்ல விலை நல்ல விலையும் கூட நல்ல வியாபாரம் போகுது. வாங்க ஏன்னா ஹெச்எப் கிடாரியா? மோகலா இது எத்தனை தலையீத்து கிடாரி? எவ்வளோ சொல்றீங்கன்னா? 40 38 கேள்வியா? வேற சொல்லுவோம் கேட்கறது 33 கேட்காது. நீங்கள் 38,000 வந்தால் தான் கொடுப்பீங்க. தலையீத்து ஹெச்எப் கிடாரி. மோகலா நீங்கள் பாவூர் சித்திர வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் வியாபாரம் எப்படி இருக்குண்ணா? வியாபாரம் பொம்மல் தான். பொம்மல் தான். எத்தனை கொண்டு வந்தீங்க? 4 எத்தனை வியாபாரம் நடந்துருக்கு? சரி எதுவும் கிடைக்குமாண்ணா? என்ன கிடைக்க போய் வயது கூட்டா அப்படியா? வரவும் இல்லை லாபமும் இல்லையா? சரி வந்ததுக்கு ஒன்றும் இல்லாமல் தான் போயிருக்கு. சரி இது என்ன கிடாரிண்ணா? ஹெச்எப் கிடாரி. ஹெச்எப் கிடாரி. ஒரிஜினல் ஹெச்எப்பா? இது செனை பிடிக்க எவ்வளோ நாள் ஆகணும்? பிடிக்க ஒரு 6 மாதம் 6 மாதம் வளர்க்கணும். சரிண்ணா எவ்வளோ சொல்கிறேண்ணா? 25 ரூபா சொல்லுங்கள். 25,000. இந்த விலை ரொம்ப கம்மியா? சரி சரி. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? யாரும் கேட்கல. சரி நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 22 ரூபாய்க்கு கேட்டாங்க கொடுக்கல. 22 ரூபாய்க்கு கேட்டாங்க கொடுக்கல. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? 25 வந்தால் தான் வேணா ஒரு 500 ரூபா குறைக்கலாம். சொல்லுங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 97 88 49 31 45. ஹெச்எப் கிடாரி வேணா வாங்கிக்கலாம். வேற வச்சிருக்கீங்களாண்ணா? வேற வச்சிருக்கீங்களா? வேற இல்லை, இது மட்டும் தான் இருக்கு.